ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சிம்பிளா ஒரு எறா குழம்புங்க, கூட எறா பொரியல். எறா சாதா பொரியல்ல முருங்கீரை பொரியல். பாருங்க, நான் ஒரு 3/4 கிலோ எறா எடுத்திருக்கேன், கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான பொருள், பொரியலுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு பார்த்துருவோம் வாங்க. இது முருங்காய். இந்த பாருங்க, ஒரு 2 முருங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மாங்காய், ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், சின்ன வெங்காயம் முழுசா கொஞ்சம், ஒரு 5-10 வெங்காயம் இருக்குன்னு வைங்களேன், முழுசா கொஞ்சம். சின்ன வெங்காயமே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பூண்டு, ஒரு முழு பூண்டு. இந்த பாருங்க, பூண்டு, இஞ்சி. இஞ்சி நிறைய போடக்கூடாது, கொஞ்சமா, சும்மா ஜாம்பிளுக்கு. 3 பச்சை மிளகாய். இதாங்க எறா குழம்புக்கு தேவையான பொருள். இது ரொம்ப சிம்பிளான குழம்புங்க. எறா குழம்புல இது ஒரு வேரியேஷன். ஓகேங்களா? சட்டி பற்ற வச்சிருவோம். சட்டி காயெல்லாம் வேணாம், நம்ம அப்படியே இந்த முருங்காய் போடுவோம். நான் 2 முருங்காய் எடுத்திருக்கேன், நீங்க 1 கூட எடுத்து கொஞ்சமா குழம்பு வச்சுக்கலாம். இந்த பாருங்க, முருங்காய், மாங்காய், பச்சை மிளகாய், தக்காளி. ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். மாங்காய் போடுறதுனால ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது கூட உப்பு ஆட் பண்ணிப்போம். இது வேகட்டுங்க. உப்பு பாருங்க, இந்த பொருள்லாம் வேகட்டும். இதுக்கு தேவையான குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு போட்டுக்கணும் இப்பவே. இப்போ இது மூடி வச்சிருவோம், இது வேகட்டும். இந்த எறா தாங்க நான் 2ஆ பிரிச்சுக்க போறேன். 3/4 கிலோ எறாவை பொரியலுக்கு கொஞ்சம் இதுலயே எடுத்துக்க போறேன், இதுலயே கொஞ்சம் குழம்புக்கு பிரிச்சுக்க போறேன். இப்போ நம்ம அரைக்கிற பொருள் பார்த்து இது பாருங்க, இது வெந்துட்டே இருக்கு. நம்ம இப்பதானே போட்டோம், அது வேகட்டும். உப்பு போட்டு வேகுது. தேங்காய் சும்மா ஒரு 3 பத்தை இருக்குங்க. தேங்காய் ஒரு 2-3 பத்தை இருக்கும். இந்த சொன்னாலே ஒரு இஞ்சி, அது இந்த ஒரு முழு பூண்டு, இது இந்த சின்ன வெங்காயம். இந்த பாருங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். சின்னதா இருக்கு ரொம்ப, ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு இது இருக்கட்டும். இது நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பாருங்க, இனிமேல் கொதிச்சுட்டு இருக்கு. இது இன்னும் முழுசா வேகல, இப்படி வந்துட்டே இருக்கட்டும். வந்துட்டு இருக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டுரும். இதுல எறா குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இந்த குழம்புக்கு எவ்வளவு மிளகாத்தூள் நீங்க போட போறீங்களோ வீட்டு மிளகாத்தூள் போடுறேன் நான். 1, 2, 3 ஸ்பூன் போடுறேன் நான். எங்க வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீ உங்க வீட்டுல நீங்க எந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுங்க. உப்பு போட்டுட்டோம். இப்போ நான் அரைச்சேன் இல்லையா, இந்த பாருங்க, நான் அரைச்சேன் இல்லையா, தேங்காய், சின்ன வெங்காயம், குட்டியா இஞ்சி, பூண்டு, ஒரு முழு பூண்டு, இதை இது கூட ஆட் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள். இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணி ஊற்றிங்க. தண்ணி திக்னஸ் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது கொதிக்கணுங்க, இன்னும் கொதிக்கணும். நம்ம இப்போ தான் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். டக்குன்னு செஞ்சிடக்கூடிய எறா குழம்பு, இன்ஸ்டன்ட் எறா குழம்பு. இது அரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இது வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவள் தாங்க, இது அப்படியே வேகட்டும். மூடி வச்சிரும். பாருங்க, நான் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஒரு கொதி வரும்போதே நம்ம எறா போட்டுக்கணும். குழம்புக்கு எவ்வளோ எறா தேவையோ அவ்வளோ எறா போட்டுக்கணும். கொஞ்சமா நான் பொரியலுக்கு வச்சிருக்கேங்க. அவ்வளோதான். எறா ஒரு 5 நிமிஷத்துல டக்குன்னு வெந்துடும். இப்போ இது வேகட்டங்க, நம்ம பார்ப்போம். பாருங்க, எறா வெந்துட்டு இருக்கோம். நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வேகக்கூடாது, ரப்பரி ஆயிடும் எறா. இது பாருங்க, போதும், வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு தாளிப்பு. அவ்வளோதான், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நேரமா கொதிக்குது. இது அப்படியே இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ நான் தாளிப்பு காட்டுறேன். இது இருக்கணும், இறக்கக்கூடாது, அடுப்புலேயே இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் பற்ற வச்சுப்போம். இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுப்போம் தாளிக்கிறதுக்கு. இது சூடாகட்டும். இது பற்ற வைக்கணும். இது பாருங்க, அடுப்பில் நிறுத்தல நான், இன்னும் அடுப்பில் இருக்குது பாருங்க. கொச்சிட்டே இருக்கட்டும், அது கொச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த பாருங்க, இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது போதுங்க. இதை பாருங்க, நல்லா கொச்சிச்சு. இது சட்டின்றதுனால நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டா இன்னுமே அது வந்து சூடாகவே இருக்கும். இது பாருங்க, மாங்காய், முருங்காய் எல்லாமே வெந்துருச்சு. தெரியுதுங்களா? முருங்காய், மாங்காய் எல்லாம் வெந்துருச்சு பாருங்க.
அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம். நான் ஜீரகம் போடுங்க, சில பேர் சோம்பு போடுவாங்க. இந்த சோம்பு வெந்தயம் கொஞ்சம் கலந்து எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு தாளிக்கும். இது கூட சின்ன வெங்காயம், இது பாருங்க, நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம், சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் போட்டால் ஃப்ளேவரியாக இருக்குங்க, நல்லா இருக்கும். இது நல்லா சுருள இந்த அளவுக்கு வதங்கணும். போட்ட உடனே கொட்ட நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பாருங்க, இந்த குழம்புல இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். இது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். நம்ம நார்மலா வைக்கிற இறா குழம்பை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட். ஒன்று ஒன்றா வச்சு பார்க்க வேண்டியதுதான். எல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தா ஒரு வாரமா ஒன்று ஒன்றா வாங்கி ஒரு பேட்டர்ல வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இல்லாத விட்டுற வேண்டியதுதான். இது சூப்பரா இருக்குங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, இறா குழம்பு முடிஞ்சிச்சு. டக்குன்னு முடிஞ்சுதா? உப்பு பார்த்துப்போம். அல்டிமேட்டா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இப்ப எறா பொரியல் பார்க்கலாமா? இந்த எறால மஞ்சள்தூள், இது மேரினேட் பண்றதுக்கு கொஞ்சமா எறாக்கு தேவையான மஞ்சள்தூள், உப்பு, சால்ட் உப்பு, எறாக்கு மட்டும் போட்டுப்போம். கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சமா, போட்டுட்டு இதை அப்படியே கலர் வைப்போங்க. இது அப்படியே நல்லா கலரிட்டு இது இருக்கட்டும். இப்போ இந்த பேன் வச்சோம் இல்லையா, இந்த பேன்லயே நம்ம இதை வந்து சீயர் பண்ணிக்க போறோம். பேன் பற்ற வச்சுட்டேன். சீயர் பண்ணிக்க போறோம்னா இதை அப்படியே சும்மா வாட்டி எடுத்துக்க போறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதை அப்படியே போட்டுக்கோங்க. இது நம்ம பார்க்கறது எறா பொரியல். எறா குழம்பு ஆயிடுச்சுங்க, எறா பொரியல் பார்க்க. எறா முருங்கைக்கீரை பொரியல். இது சும்மா அப்படியே லைட்டா இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ லைட்டா வாட்டி எடுத்துங்க. ரொம்ப நேரம் வாட்டினீங்கன்னா தண்ணி வெளியே வந்துடும். தண்ணி இல்லாம மாட்டீங்க, தண்ணி வச்சு இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம எறா பொரியல் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுப்போம். எறா பொரியலுக்கு தேவையான எண்ணெய் போட்டுப்போங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இந்த பாருங்க, எறா பொரியலுக்கு தேவையான பொருள் வந்து இந்த பாருங்க, 2 சின்ன இந்த சைஸ்ல 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்துட்டா போதும். கொஞ்சோண்டு இஞ்சி, இதை பாருங்க எவ்வளோன்னு பாருங்க, இது சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி நல்லா சன்னமா சாப் பண்ணி வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். வேற என்ன, முருங்கைக்கீரை. ஆப்வியஸ்லி இதுல போடுறலாம் முருங்கைக்கீரை பொருளுக்கு. முருங்கைக்கீரை, தேங்காய், ஒரு 2 பத தேங்காய். இந்த மாதிரி நீங்க திருவி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிச்சுக்கலாம். சோம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே இதெல்லாம் போட்டு வதக்கும். வதங்கிடுச்சுங்க வெங்காயம். இப்போ அலசி வச்ச முருங்கைக்கீரை போட்டோம். வேகட்டும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு நான் மூடி வச்சிருவோம். இது வேகட்டும். மூடி வேகட்டாலுமே இது இப்படியே இந்த மாதிரி விட்டிங்கனாவே முருங்கைக்கீரை வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். 5 நிமிஷம் இது இப்படியே விடுவோம். இது வந்துட்டே இருக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் போட்டு இப்பதான் இந்த பாருங்க 1 நிமிஷம் தான் ஆகுது. டக்குன்னு இந்த மாதிரி ஆகுது. நான் உங்ககிட்ட நேற்று சொன்னேன் இல்லைங்க, என்னோட தைராய்டு ரிவர்சல் பத்தி. அதாவது தைராய்டு, எனக்கு வந்து தைராய்டு சரி பண்ணதை பத்தி நேற்று சொன்னேன்ல. ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். அதோட கண்டினியூஷன் தான் இது.
நேற்று சொல்லி முடிச்ச பிறகு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு யோசிக்கிறான், ஐயோ இதை சொல்லவே இல்லையே நம்ம அப்படின்னு. மெயினான விஷயம் இது, என்னோட வெயிட் வந்து 12 கிலோ குறைஞ்சிது. நான் ஆக்சுவலா தைராய்டு இந்த டயட்டும் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண தைராய்டு போகணுன்றதுக்காக தான். ஆனா சைமல்டேனியஸா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டயட்டுக்கும் வாக்கிங்க்கும் என் வெயிட் 12 கிலோ குறைஞ்சதுங்க. 76 கிலோ நான் இருந்தேன், 64 கிலோக்கு வந்தேன் பாருங்க. அதனால நான் எதிர்பார்க்காத விதமா 12 கிலோ எனக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆச்சு. அதனால காக்காவை நம்ம காக்கான்னு கூப்பிடுறோம், அதுக்கு பேர் காக்காவா இல்ல காக்கா காக்கான்னு கத்துறதுனால நம்ம காக்கான்னு கூப்பிடுறோமான்னு தெரியாத மாதிரி வெயிட் ரிடக்ஷன் ஆனதுனால தைராய்டு போச்சா, தைராய்டு போனதுனால வெயிட் ரிடக்ஷன் ஆச்சான்னு எனக்கு இன்னுமே தெரியலங்க. ஆனா எனக்கு 12 கிலோ குறைஞ்சேன். 5 வருஷம் முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. நான் போட்டோஸ் எப்பயாவது உங்களுக்கு கிடைச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்போ அதனால இதுவும் நடக்கும், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அந்த வாக்கிங்கும் அந்த டயட் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 12 கிலோ வெயிட் குறைஞ்சது எனக்கு ஒரு 6-7 மாசத்துலயே. இது வந்துருச்சுங்க. அது இருக்கட்டும், அதுக்குள்ள இதை பாருங்க, நம்ம எறா இது பண்ணி வச்சோம் இல்லையா, சேர் பண்ணி வச்ச எறாவை இந்த பாருங்க, எறா ஃபுல்லா வேகல. ஜஸ்ட் நான் அதை அப்படியே அந்த சேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்படியே பெரட்டி வச்சேன். அது அப்படியே நெத்தாயிடுச்சு. இதை மிக்சி ஜார்ல போட்டு சும்மா ஒரு ரவுண்டு பல்ஸ் மோட்ல, தண்ணி போடாதீங்க, இது பொரியல் இல்லையா, அந்த தண்ணி போடக்கூடாது, இறால தண்ணி வந்துருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். பல்ஸ் மோட்ல ஒரே ரவுண்டு, பல்ஸ் மோட்ல, ரொம்ப போடக்கூடாது. இது கூட இந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணதை இதை ஆட் பண்ணுங்க. இது கூட நீங்க ஃபுல்லா வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் ஃபுல் வேக்காடு கொடுக்கல, எறாக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். நான் முழுசா அரைக்கல, அப்படியே ஒரு பல்ஸ் மோட்ல தான் விட்டேன். கீரை வெந்துருச்சு. இப்போ இதுல அந்த காரம் வந்து நம்ம போட்ட பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மிளகுத்தூள். எறாக்கு தான் நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, நம்ம கீரைக்கு இதுக்கெல்லாம் உப்பு போடல. எறாக்கு போட்ட உப்பு அதை பார்த்துட்டு உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம், எங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போடுறேன் நான். இது கூட மிளகுத்தூள் கொஞ்சமாங்க, ஏற்கனவே போட்டுருக்கோம், நம்ம எறா இது பண்ணும்போது போட்டுருக்கோம், எறாவை மேரினேட் பண்ணும்போது மிளகுத்தூள் போட்டுருக்கோம், ஸோ கொஞ்சமா மிளகுத்தூள். அவ்வளோதாங்க. அடுப்பு ஃபுல்லா வச்சிருங்க. இது நல்லா எறா டக்குன்னு வெந்துடும். நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துலாம், இது டக்குன்னு வெந்துடும். இது வெந்த உடனே பார்க்கலாம். இந்த பாருங்க, எறா வெந்துருச்சு. முருங்கீரை இந்த பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட தேங்காய் திரி வச்சு இல்லையா, அந்த தேங்காய் காரத்துக்கு நான் அந்த பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தாங்க காரத்துக்கு. இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. மிளகுத்தூள் போட்டால் குழம்பு கூட சாப்பிடும்போது இது வந்து அந்த நான் வச்ச குழம்புக்கு பேரான விஷயம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ண வேண்டியதான். தேங்காய் போட்டோடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, எறா முருங்கைக்கீரை பொரியல். இந்த பாருங்க எப்படி உதிரி உதிரியா அருமையா இருக்கு பாருங்க. எறா குவிக் குழம்பு, டக்குன்னு எறா குழம்பு. எப்படி இப்போ டேஸ்டிங் டைம். சாதம் போட்டு வச்சிருக்கேன் நானு. மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையே தான் மீண்டும் சேர்வேன், இனி உள் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன், தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இப்படி ஒரு சாப்பாடு கிடைச்சதுன்னா வாழ்க்கையே வரந்தாங்க. அதுக்குதான் இந்த பாட்டு. அடுத்த வாய் வைக்காம இருக்க முடியல. அருமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிங்க.